ஹலோ கைஸ், வணக்கம். வெல்கம் டு ரூல் யுவர் லைஃப். இந்த வீடியோவில் அல்ட்ரா சக்ஸஸ்ஃபுல் பீப்புள்ஸோட 10 பவர்ஃபுல்லான ஹேபிட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். மற்றவங்களோட ஹேபிட்ஸை தெரிஞ்சுக்கிறனால எனக்கு என்னடா யூஸ்னு நீங்கள் கேட்குறது எனக்கு நல்லாவே புரியுது. ஆனால் சக்ஸஸ்ஃபுல்லான பீப்புள்ஸோட ஹேபிட்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிறனால அதை நம்ம லைஃப்பில் அப்ளை பண்ணுறதன் மூலமாக நமக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கலாம் இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள், நமக்கு ஒரு சில விஷயங்கள் சுத்தமாக தெரியாமலேயே இருக்கலாம். டைம் மேனேஜ்மெண்ட் பற்றி தெரியாமல் இருக்கலாம், மணி மேனேஜ்மெண்ட் பற்றி தெரியாமல் இருக்கலாம், கோல் செட்டிங் பற்றி தெரியாமல் இருக்கலாம், நெட்வொர்க்கிங் பற்றி தெரியாமல் இருக்கலாம், ப்ரியாரிட்டைசேஷன் பத்தி நமக்கு தெரியாம இருக்கலாம். இது மாதிரி நமக்கு தெரியாத பல விஷயங்களை அல்ட்ரா சக்சஸ்ஃபுல் பீப்புள்ஸோட ஹேபிட்ஸ் மூலமா நமக்கு தெரிஞ்சுக்கக்கூடிய வாய்ப்பு இந்த வீடியோ மூலமா உங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம சேனல்ல இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கக்கூடிய நண்பரா இருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சேனல்ல தொடர்ந்து செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் வீடியோஸ் தொடர்ந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். மிஸ் பண்ணாம பார்க்கணும்னா நோட்டிபிகேஷன் ஆல் கொடுத்துருங்க. நம்ம சேனலுக்குன்னு ஒரு டெலிகிராம் குரூப் ரன் ஆயிட்டு இருக்கு. அதுல 1000 மெம்பர்ஸ்க்கு மேல ஜாயின் பண்ணிருக்காங்க. நீங்களும் அங்க ஜாயின் பண்ணிக்கலாம். என் கூட நீங்க அங்க பேசலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்பர் 1, லேர்னிங் மோர். இந்த காலத்து பசங்களாகட்டும் பொண்ணுகளாகட்டும் புத்தகத்திலிருந்து படித்து தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே குறைச்சிட்டாங்க. வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நீங்கள் என்னதான் வீடியோ அல்லது ஒரு சில கண்டென்ட் ப்ரௌஸ் பண்ணி தெரிஞ்சிட்டாலும் ஒரு புத்தகத்திலிருந்து படித்து தெரிஞ்சுக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. இப்போ வரைக்கும் உலக பணக்காரர்களாகட்டும் இந்திய பணக்காரர்களாகட்டும், ஃபார் எக்ஸாம்பிள் எலான் மஸ்க், பில் கேட்ஸ், அம்பானி, ரத்தன் டாட்டா, இவர்கள் எல்லாருமே புத்தகம் படித்து தெரிஞ்சுக்க வேண்டிய தேவை எதுவுமே கிடையாது. ஆனால் கூட அவங்க டெய்லியும் புக்ஸ் படிக்கக்கூடிய ஹேபிட்ஸை வச்சுருக்காங்க. அவங்க வாழ்க்கையில் நிறைய லேர்ன் பண்ணுறதுக்கான நிறைய புத்தகங்களை தொடர்ந்து படிச்சுக்கிட்டும் இருக்காங்க. வார கணக்கில், மாத கணக்கில், வருஷ கணக்கில் ஒரு சில புத்தகங்களை விரும்பி விரும்பி படிக்கிறாங்க, தேடி தேடி படிக்கிறாங்க. அப்படி உலக பணக்காரர்களாகட்டும், உலகில் இருக்கக்கூடிய அதிசிறந்த புத்திசாலிகளாகட்டும் எல்லாருமே புத்தகங்களை படிக்க விரும்புகிறாங்க. அப்படின்னா அவங்க படிக்கக்கூடிய புத்தகங்களில் ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னு தானே அர்த்தம். ஒரு புத்தகம் வாசித்து முடிக்கும் பொழுது அதில் இருக்கக்கூடிய கருத்துக்கள் மட்டும் இல்லாமல் அந்த புத்தகத்தில் வந்து போகக்கூடிய ஒரு நூற்றுக்கணக்கான கேரக்டர்ஸோட பிஹேவியர்ஸ் உங்களுக்கு தெரிய வருது. அந்த புத்தகம் பயணிக்கக்கூடிய இடங்கள் எல்லாம் பத்தி நீங்க அறிஞ்சுக்க முடியுது. அதில் இருக்கக்கூடிய ஃபேக்ட்ஸை பத்தி நீங்க கத்துக்க முடியுது. அதன் மூலமா உங்களுக்கே தெரியாம நீங்க ஒரு சில விஷயங்கள்ல தெளிவா நடந்துக்கிறீங்க. ஸோ இவ்வளோ நாள் நீங்க புத்தகம் படிக்காம இருந்தாலும் சரி, இனிமே புக்ஸ் படிக்கக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக்கோங்க. அடுத்த பாயிண்ட் நம்பர் 2, நோ யுவர் ப்ராப்ளம். உங்களுடைய ப்ராப்ளம் என்னன்னு நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப 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 முக்கியமான ஒன்று. உங்க பிரச்சனை என்னன்னு உங்களுக்கு தெரியாத வரைக்கும் உங்களுடைய பிரச்சனை தீரவே தீராது. ஆனா இதுதான் பிரச்சனை அப்படின்னு உங்களுக்கு தெரிய வந்த பின்னாடி அந்த பிரச்சனைக்கான சொல்யூஷனை தேடி நீங்க போக ஆரம்பிச்சிடுவீங்க. உலகத்தில் இருக்கக்கூடிய அல்ட்ரா சக்சஸ்ஃபுல் பீப்புள்ஸ் எல்லாருமே அவங்களுடைய பிரச்சனை இதுதான் அப்படின்னு அவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. அனில் அம்பானிக்கு அவருடைய பிரச்சனையான தொழில்நுட்பத்தை பத்தி அதிகமா தெரிஞ்சுக்காம, அதே நேரம் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம இருந்தது தான் அவருடைய தோல்விக்கு காரணம்னு அவருக்கு ஆரம்ப கட்டத்தில் தெரியாம போயிடுச்சு. அதுல இருந்து மீண்டு வர்றதுக்குள்ள அவரை மற்ற ஜாம்பவான்கள் அவரை கீழே தள்ளிட்டாங்க. உங்களுடைய தோல்விக்கு காரணமா இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அல்லது வெற்றியை தள்ளி போடுறதுக்கு தூண்டுதலா இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நீங்க கண்டுபிடிச்சா மட்டும்தான் உங்களால உங்க வாழ்க்கையோட சக்சஸை நோக்கி தொடர்ந்து பயணிக்க முடியும். உங்களுடைய ஒரு சில பிரச்சனைகள் உங்க கண்ணுக்கு தெரியும், நிறைய பிரச்சனைகள் உங்க கண்ணுக்கு தெரியாம இருக்கும். அதனால நீங்க உங்களை பத்தி நல்லா அனலைஸ் பண்ணுங்க. உங்களை பத்தி ஒரு குட்டி ரிசர்ச் கூட பண்ணுங்க. இந்த பாயிண்ட் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிறது நம்முடைய பிரச்சனைகளை பத்தி நமக்கு நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கணும். அடுத்த பாயிண்ட் நம்பர் 3, செட் ப்ரியாரிட்டைஸ். இது வேற ஒண்ணுமே இல்லை. எதை முதல்ல பண்ணணும், எதை அடுத்து பண்ணணும், எதை எப்போ பண்ணணும், எதை எப்போ பண்ணக்கூடாதுன்னு நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கிறதா. உங்களுடைய டாஸ்க் ஆகட்டும், உங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் ஆகட்டும், எதை முதல்ல ஃபர்ஸ்ட் பண்ணணும்னு நீங்க ரொம்ப இம்பார்ட்டன்ஸ்னு நீங்க நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கணும். அல்ட்ரா சக்சஸ்ஃபுல் பீப்புள்ஸ் எதை எப்போ பண்ணணும்னு நல்லா தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. எந்த வேலையை எதுக்கு முன்னாடி முடிக்கணும்னு அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். அந்த வேலைகளுக்கு ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதை முதல்ல செய்வாங்க. உங்களுடைய ஒவ்வொரு நாளுமே முதல்ல செய்ய வேண்டிய வேலைகளை நீங்க எழுதி வச்சு ப்ரியாரிட்டைஸ் பண்ணி அதுபடி செயல்படுங்க. இப்படி நீங்க பண்றதன் மூலமா நீங்க உங்க வாழ்க்கையில அல்லது ஒவ்வொரு நாளும் ஒரு ஆர்டரா நீங்க பண்ண முடியும். அதே மாதிரி முக்கியமான வேலைகளுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கறனால உங்களுக்கு அதோட அவுட்புட்டும் நல்ல ரிசல்ட் கொடுக்கும். அடுத்து நம்பர் 4, மணி மேனேஜ்மெண்ட். நம்ம வாழ்க்கையில சின்ன வயசுலயாகட்டும் அல்லது வளர்ந்த பின்னாடி ஆகட்டும் மணி மேனேஜ்மெண்ட் பத்தி பள்ளிக்கூடத்திலேயாகட்டும் வீட்டிலேயாகட்டும் யாருமே சொல்லி தந்ததே கிடையாது. ஆனா நம்முடைய வாழ்க்கையில மிக முக்கியமான ஒரு அங்கத்தை இந்த மணி மேனேஜ்மெண்ட் வகிக்குது. நாம ஒரு மாசத்துக்கு 1 லட்சம் சம்பாதிச்சாலும் சரி, 10,000 ரூபாய் சம்பாதிச்சாலும் சரி, மணி மேனேஜ்மெண்ட் பத்தி நமக்கு நல்லா தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளும் நம்முடைய வாழ்க்கையை மிக சிறந்த முறையில் கட்டமைக்க முடியும். நம்ம எல்லாருக்குமே கை நிறைய பணம் இருக்கணும்னு ஆசைப்படுவோம். அதாவது ஃபினான்சியல் மேனேஜ்மெண்ட் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சது அப்படின்னா உங்களால் இந்த ஒரு நிலையை அடைய முடியும். ரிச் பீப்புள்ஸ் எல்லாருமே ஃபினான்சியல் மேனேஜ்மெண்ட்ல ரொம்பவே முக்கியத்துவம் கொடுத்து பார்த்துப்பாங்க. பணக்காரர்கள் எல்லாருக்குமே, ரிச் பீப்புள்ஸ் எல்லாருக்குமே மணி வேல்யூஸ் நல்லாவே தெரிஞ்சிருக்கும். 10 ரூபாய் கொடுத்து ஏதோ ஒன்று வாங்கினா
இல்லைன்னா கூட அவங்க அந்த 10 ரூபாய்க்கு அந்த பொருள் ஒர்த்தான்னு பார்த்து வாங்குவாங்க. கோடிக்கணக்கில் கார் வாங்குறாங்க அப்படின்னா அந்த கார் அவங்களுடைய மாச சம்பளத்தில் ரொம்ப ரொம்ப குறைவான ஒரு பெர்சன்டேஜில் தான் இருக்கும். அதே மாதிரி அவங்களுக்கு அவங்க ஹெல்த் மேலையும் அவங்க டைம் மேலையும் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பார்த்துப்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு பாதுகாப்பு தரக்கூடிய ஒரு காரை பார்த்து வாங்குறாங்க. எப்படி பார்த்தாலும் 1 கோடி செலவு பண்ணி அந்த காரை வாங்கியிருந்தா கூட அந்த கார் அவங்களுக்கு ரொம்ப அத்தியாவசியமான ஒரு பொருளாகவும் மணியோட வேல்யூ தெரிஞ்சு வாங்கின ஒன்றாகவும் தான் இருக்கு. அதனால மணி வேல்யூவை நல்லா கால்குலேட் பண்ணி நீங்க வாழ பழகுங்க. வரவும் செலவும் தெரிஞ்சு நடந்துக்கோங்க. வரவுல ஒரு குறிப்பிட்ட தொகையை மட்டும் செலவு பண்ணுங்க, மீதியை உங்க எதிர்காலத்துக்காக சேமிச்சு வைங்க. அடுத்து நம்பர் 5, செட் கிளியர் கோல்ஸ். எல்லாருக்குமே ஒரு தெளிவான குறிக்கோள் ஒன்று இருந்தாகணும். அல்ட்ரா லெஜெண்ட்ஸ், அல்ட்ரா ரிச் பீப்புள்ஸ் அவங்களுடைய குறிக்கோள் அவங்களுக்கு ஆரம்ப கட்டத்திலேயே ஃபிக்ஸ் பண்ணப்பட்டிருக்கும். அவங்க சின்ன வயசு முதலே அந்த குறிக்கோளை நோக்கி அவங்க செட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய கோலை நோக்கி சரியான பாதையில போயிட்டு இருப்பாங்க. ஆனா நாம அப்படி கிடையாது. ஒரு நிமிஷம் இந்த வீடியோவை அப்படியே பாஸ் பண்ணி வச்சுட்டு உங்களுடைய கோல் என்ன, அடுத்த 5 வருஷம் அடுத்த 10 வருஷத்துல நீங்க எங்க இருக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு யோசிச்சு பாருங்க. அதை கமெண்ட்ல கூட தெரிவிங்க. வெறுமனே வாழ்க்கை போற போக்குல தான் நாமளும் போயிட்டு இருக்கோம். அதை கொஞ்சம் நிப்பாட்டிட்டு உங்களுடைய கோல் என்ன, உங்களுடைய ஆம்பிஷன் என்னன்னு கிளியரா செட் பண்ணுங்க. அடுத்து நம்பர் 6, ஹெல்தி டயட். நம்முடைய வாழ்க்கைக்கு நம்முடைய ஹெல்த் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. நம்ம ஹெல்த்துக்கு நம்முடைய டயட் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. உங்களுடைய ஹெல்த்தை நீங்க இந்த வயசுல சரியா பார்த்துக்கலன்னா நீங்க கோடியா சம்பாதிச்சாலும் வேஸ்ட் தான். ஸோ இனிமே இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அல்ட்ரா லெஜெண்ட்ஸ் மாதிரி, அல்ட்ரா ரிச் பீப்புள்ஸ் மாதிரி, அல்ட்ரா பவர்ஃபுல் பீப்புள்ஸ் மாதிரி அவங்களுடைய ஹேபிட்ஸை நீங்க ஃபாலோ பண்ணணும்னா உங்களை நீங்க ஹெல்த்தியா பார்த்துக்கோங்க. உங்களுடைய உணவு முறைக்கு ரொம்பவே முக்கியத்துவம் கொடுங்க. கையில காசு இருக்குது அப்படிங்கிறது அன்ஹெல்தி ஃபுட்ஸை எப்பவுமே சாப்பிடாதீங்க. அடுத்து நம்பர் 7, நோ யுவர் ஸ்ட்ரென்த். முதல்ல உங்களை பத்தி நீங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய ஸ்ட்ரென்த் என்ன, உங்களுடைய வீக்னஸ் என்ன அப்படின்ட்டு ஒரு ஸ்வாட் அனலைஸ் பண்ணி பாருங்க. உங்களுடைய பலம், வீக்னஸ், உங்களுடைய ஆப்பர்ச்சுனிட்டி தெரிஞ்சா மட்டும்தான் உங்களால சரியான பாதையில போயிட்டு இருக்க முடியும். அல்ட்ரா சக்சஸ்ஃபுல் பீப்புள்ஸ் எல்லாருமே அவங்களுக்கு என்ன ஹெல்த் இருக்கு அப்படின்ட்டு அவங்க நல்லா தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஸ்ட்ரென்த்தை நோக்கி அவர்களுடைய வாழ்க்கையை திசை திருப்பி கொண்டுட்டு போவாங்க. ஸோ இப்பவே நீங்க உங்களுடைய ஸ்ட்ரென்த் என்னன்னு நல்லா அனலைஸ் பண்ணி அதை கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து நம்பர் 8, ஃபார்ம் நெட்வொர்க்கிங். சக்ஸஸ்ஃபுல் பீப்புள்ஸ் எல்லாத்துக்குமே அவங்களுடைய நெட்வொர்க் ரொம்பவே பலமாக இருக்கும். அதாவது அவங்கள சுற்றி இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப குவாலிட்டியான ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. ஏனோ தானோன்னு 1000 ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறதும் சரி, நமக்கு எதுனாலும் அவங்க பிரச்சனை மாதிரி இறங்கி வந்து செய்யக்கூடிய ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறதும் சரி. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை நீங்கள் சரியான முறையில் கட்டமைக்கிறது உங்களுடைய லைஃபுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. உங்கள் ஃபீல்டில் இருக்கக்கூடிய ஒரு டேலண்டான 4 நண்பர்களை சம்பாதிக்கிறது உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். மியூச்சுவல் பெனிஃபிட்ஸ் இருக்கிற மாதிரி நீங்களும் மற்றவங்களுக்கு நல்ல ஃப்ரெண்டாக இருங்க. அதே மாதிரி நல்ல நண்பர்களையும் நீங்கள் சம்பாதிக்கணும். அடுத்து நம்பர் 9, டைம் மேனேஜ்மெண்ட். நேர மேலாண்மை அப்படிங்கிறது உங்களுடைய ஒவ்வொரு மணி நேரத்தையும் சரியான முறையில் பயன்படுத்துவதற்கு உதவுது. உங்களுடைய ஒவ்வொரு நாளையும் சரியான முறையில் மேனேஜ் பண்ணீங்கன்னா உங்களுடைய ஒவ்வொரு வாரமும் உங்களால் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ண முடியும். அதே இது தொடர்ந்துச்சு அப்படின்னா ஒவ்வொரு மாதமும் சரியான முறையில் டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணுவீங்க. இப்படி பண்ணினா உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஈஸியாக வெற்றி அடைய முடியும். உங்கள் லைஃப்பில் மணி மேனேஜ்மெண்ட் எவ்வளோ முக்கியமோ அந்தளவு டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். மணி மேனேஜ்மெண்ட், டைம் மேனேஜ்மெண்ட் சரியாக பண்ணும் பொழுது உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். டைம் இஸ் கோல்டுன்னு சொல்லுவாங்க. ஆனால் டைம் எந்த ஒரு பொருளோடவோ அல்லது எது கூடவும் கம்பேர் பண்ண முடியாது. பிகாஸ் அவ்வளோ ப்ரீசியஸான ஒன்று. அடுத்து லாஸ்ட் பாயிண்ட் நம்பர் 10, பில்ட் யுவர் கேரக்டர். நீங்கள் யார் அப்படிங்கிறதுக்கு மிக முக்கியமான ஒரு அடையாளம் உங்களுடைய கேரக்டர் தான். உங்களுடைய கேரக்டரை பொறுத்து தான் உங்கள் லைஃப் அமைய போகுது. உங்கள் கேரக்டரை பொறுத்து தான் உங்களுக்கு மகிழ்ச்சியும் கவலையும் இருக்க போகுது. உங்களுடைய கேரக்டர் நல்லா இருக்கிற பட்சத்தில் நீங்கள் ஒரு மேக்னெட் மாதிரி செயல்படுவீங்க. உங்கள் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறதுக்காக நிறைய பேர் ஏங்கிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி உங்களுடைய கேரக்டரை பொறுத்து உங்களுக்கு உதவிகளும் கிடைக்கும். உங்களுடைய பர்சனாலிட்டி லெவலும் இன்க்ரீஸ் ஆகும். உங்கள் கேரக்டர் நல்லா இருக்கும் பட்சத்தில் உங்களை தேடி மணி ஆட்டோமேட்டிக்காக வரும். உங்களை தேடி ஒரு நல்ல ஹெல்த் ஆட்டோமேட்டிக்காக வரும். உங்களை தேடி நிறைய நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆட்டோமேட்டிக்காக வருவாங்க. உங்களை தேடி மகிழ்ச்சியும் ஆட்டோமேட்டிக்காக வரும். ஸோ குட் கேரக்டர் அப்படின்னா என்னன்னு நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். உங்களுக்கு தெரியாதது எதுவுமே கிடையாது. ஓகே, இப்போ நம்ம பார்த்த இந்த 10 ஹேபிட்ஸை அல்ட்ரா சக்ஸஸ்ஃபுல் பீப்புள்ஸ் தங்களுடைய லைஃப்பில் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அதை நீங்கள் ஏன் ஃபாலோ பண்ணக்கூடாது? ஸோ இனிமே இந்த 10 பாயிண்ட்ஸை உங்களுடைய லைஃப்பில் அப்ளை பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனல் வளரணும் அப்படின்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வைங்க. உங்கள் காலேஜ் குரூப்பில் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இன்னொரு நல்ல வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். அதுக்கு முன்னாடி டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நன்றி, டாடா.